நண்பர்களே, காலையில் பெட்ல இருந்து எழுந்ததும் முழங்கால் நேராக கொஞ்சம் டைம் எடுக்குதா? முதல் 2, 3 அடிச்சு நடக்கும்போதே என்னடா இது, மூட்டு ஜாம் ஆயிடுச்சு மாதிரி இருக்கேன்னு தோணுதா? சில நேரம் கால்லையோ கையிலையோ சின்ன சின்ன சுறுசுறுப்பு, மயக்கம் மாதிரி இல்லை, ஒரு விதமான வீக்னஸ் ஃபீல் ஆகுதா? பெரும்பாலான பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வயசாகிடுச்சு அதான் இப்படி ஆகுதுன்னு. ஆனால் உண்மை அது இல்லை. பிரச்சனை வயசு கிடையாது. பிரச்சனை உடம்புக்குள்ள இருக்கிற குறைதான். அந்த குறைய புரிஞ்சு சரி பண்ணாம மேலோட்டமா வலிய மட்டும் அடக்கிட்டே போனா வலி போகாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், அப்புறம் திரும்பும். அதனால இந்த வீடியோவை ரொம்ப கவனமா பாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போறது எலும்பு, மூட்டு, நரம்பு மூன்றையும் உள்ள இருந்து ஸ்ட்ராங் ஆக்குற 4 பவர்ஃபுல் சாப்பாடுகள். கடைசியில இந்த 4 விஷயங்களையும் தினசரி லைஃப்பில் எப்படி சிம்பிளாக சேர்க்கலாம் என்பதையும் கிளியராக சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்கள் உடம்புக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எது நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலைன்னா அதையும் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோஸில் இன்னும் பெஸ்ட்டாக பண்ண முடியும். எலும்பு, மூட்டு, நரம்பு இதெல்லாம் தனித்தனியாக வேலை செய்கிறது இல்லை. மூன்றும் ஒரு டீம் மாதிரி. ஒன்று சரியில்லைன்னா மற்றதில் அதோட தாக்கம் கண்டிப்பாக தெரியும். ஒரு சின்ன உதாரணம், பைக்கு நல்லா ஓடணுன்னா என்ஜின் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதுமா? எண்ணெய் சரியாக இல்லைன்னா, செயின் டைட்டாக இருந்தால் கொஞ்ச நாளில் சத்தம் வரும், அப்புறம் பைக்கு நின்றுடும். நம்ம உடம்பும் அதே மாதிரி தான். உள்ளுக்குள்ளே சரியான கேர் இல்லைன்னா மூட்டுகள் மெதுவாக பிரச்சனை காட்ட ஆரம்பிச்சிடும். உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன், அதாவது உள்ளுக்குள்ளே வரும் வீக்கம் இல்லாட்டி சூடு அதிகமானா, ட்ரைனஸ் கூடினா, ஆயுர்வேதத்தில் இதை வாதம்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம் ஸ்லோ ஆகும். அப்போது கார்டிலேஜ், அதாவது மூட்டுக்குள்ளே இருக்கும் மென்மையான படலம் உலர ஆரம்பிக்கும். மூட்டில் இருக்கிற திரவம் குறையும். நரம்புகள் ரொம்ப சென்சிட்டிவாக சின்ன விஷயத்துக்கே ரியாக்ட் ஆகிற நிலை ஆகிடும். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். சப்ளிமெண்ட்ஸில் மட்டும் நம்பிக்கை வச்சு சாப்பிட்றாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், ஆனால் லாங் டைமில் அது நிலைக்காது. அதனால தான் முக்கியம், ஒரே நேரத்தில் இன்ஃப்ளமேஷன், அதாவது உள்ளுக்குள்ளே வரும் வீக்கமோ சூடோ குறைக்கணும். மூட்டுக்கு லூப்ரிகேஷன், அதாவது மூட்டுகள் ஸ்மூத்தாக நகர உதவும் எண்ணெய் தன்மை கிடைக்கணும். ரத்த ஓட்டம் நல்லாகணும், நரம்புகளும் சப்போர்ட் கிடைக்கணும். இதெல்லாம் செய்கிற சிம்பிளான நார்மல் சாப்பாட்டில் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது. இதை நீங்கள் லாங் டைம் எடுத்துக்கலாம். சரி, இப்போது முதல் சாப்பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். மூட்டு வலியோட ரூட் காஸை அடக்கிற முதல் விஷயம் இன்ஃப்ளமேஷன். பெரும்பாலான மூட்டு வலி, நரம்பு வலிக்கான முக்கிய காரணம் இதுதான். இந்த இன்ஃப்ளமேஷன் காரணமாக தான் மெதுவாக மூட்டில் இருக்கிற கார்டிலேஜ் வீக் ஆகுது, மூட்டுகள் ஸ்டிஃப் ஆகுது, நரம்புகள் அவ்வளவு சென்சிட்டிவ், அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கே ரியாக்ட் ஆகிற நிலை ஆகிடுது. சின்ன ப்ரெஷருக்கே வலி ஆரம்பிச்சிடுது. இங்கே தான் மஞ்சளோட உண்மையான வேலை ஆரம்பிக்குது. மஞ்சள் சாதாரண மசாலா கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற கர்குமின் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் பொருள் உடம்புக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷனை மெதுவாக அமைதிப்படுத்தும். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப் சூடான பால் இல்லைன்னா சூடான தண்ணீர் எடுத்துக்கிட்டு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேருங்க. அதோட ஒரு சிட்டிகை மிளகும் சேர்க்கணும். அப்புறம் சிம்பிளாக குடிச்சிடுங்க. ராத்திரி நேரம் நம்ம உடம்பு ரிப்பேர் மோடில், அதாவது உடம்பு தானாக சரி பண்ணிக்கிற நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் மஞ்சள் இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். மூட்டுகள் ரெக்கவர் ஆக டைம் கிடைக்கும். காலையில் எழுந்ததும் மூட்டுகளோட ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா நினச்சிக்கணும், மஞ்சள் எந்த பெயின் கில்லரும் கிடையாது. 2 மணி நேரத்தில் மாயம் காட்டுற மாதிரி வலி மாறைய செய்யாது. மஞ்சள் ஒரு மெடிசினல் ஃபுட்டு. மெதுவாக வேலை செய்யும், ஆனால் வேலை செய்ய ஆரம்பித்தா வேர் வரைக்கும் போய் சரி பண்ணும். இப்போது உள்ளுக்குள்ளே வரும் வீக்கம், சூடு அமைதியானதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வரும், எலும்புக்கு உண்மையான ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வரணும்? அதுக்கு தான் நம்ம 2வது சாப்பாடு. 2வது சாப்பாடு பார்த்திங்கன்னா எள்ளு ரொம்ப சின்னது தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி ரொம்ப பெரியது. எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம், ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எலும்புகளை மேலோட்டமாக இல்லை, உள்ளிருந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க, எலும்பு சக்திக்கு நல்ல சாப்பாடு. எலும்புகள் வீக் ஆகுறது கால்சியம் குறைஞ்சதுனால மட்டும் இல்லை, உடம்புக்குள்ள ட்ரைனஸ் அதிகமானாலும் எலும்புகள் பலகீனமாகும். வாதம் அதிகமானால், ரத்தம் ஓட்டம் ஸ்லோவானால், லூப்ரிகேஷன் குறைஞ்சாலும் பிரச்சனை வரும். எள்ளுக்குள்ளே இருக்கிற நேச்சுரல் ஆயில் இந்த உலர்ச்சியை மெதுவாக குறைக்குது. அதனால் முழங்கால கட்டுன்னு சத்தம் வர்றவங்க,
இடுப்பில் ஹெவினஸ், லோயர் பேக் பெயின், நடக்கும்போது மூட்டு வலி வர்றவங்க எல்லாருக்குமே இது நல்ல ரிலீஃப் தரும். வெள்ளை எள்ளு நல்லதா, கருப்பு எள் நல்லதா? ரெண்டுமே நல்லது தான். ஆனால் வயசு 40க்கு மேலே ஆகி மூட்டு வலி நீண்ட நாளாக இருந்தால், எலும்புகள் ரொம்ப வீக் மாதிரி ஃபீல் ஆனால் கருப்பு எள் கொஞ்சம் அதிக பவர் தரும். வெள்ளை எள்ளு டைஜஷனுக்கு லைட்டாக இருக்கும், அதனால் செரிமானம் வீக்காக இருந்தால் வெள்ளை எள்ளு பெஸ்ட்டு. எப்படி சாப்பிடணும்? ராத்திரி ஒரு ஸ்பூன் எள்ளு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் காலி வயிற்றில் நல்லா மென்று சாப்பிடுங்க. இல்லைன்னா லேசாக வறுத்தும் சாப்பிடலாம். இதால் உடம்புக்கு நாளை தொடக்கத்திலேயே ரா மெட்டீரியல் கிடைக்கும். எலும்பு ரிப்பேர் ஸ்ட்ரென்த் ஆகிற ப்ராசஸ் அப்போவே ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயம் மறக்காதீங்க, எள்ளு இன்ஸ்டன்ட் மெடிசன் கிடையாது, பெயின் கில்லரும் கிடையாது. இது போன் பில்டிங் ஃபுட்டு. ஒரு மரம் ஒரே நாளில் பெரிய மரமாக வளருமா? தினமும் தண்ணி பராமரிப்பு இருந்தால் தான் அது வலுவாக வளரும். அதே மாதிரி எலும்புகளும் மெதுவாக தான் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 20லேருந்து 26 நாள், ஒரு மாதம், 1.5 மாதம் எடுத்துக்கிட்டால் தான் உண்மையான மாற்றம் தெரியும். ஓவர் நைட் மேஜிக் இதில் எதிர்பார்க்காதீங்க. இப்போது 3வது முக்கிய விஷயம், நீங்கள் எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா அந்த நியூட்ரிஷன் மூட்டுக்கும் நரம்புக்கும் போய் சேராது. பெரும்பாலான பேர் பூண்டை ஹார்ட்டு, பிபி, கொலஸ்ட்ரால் இதுக்கு தான் நினைப்பாங்க. ஆனால் பூண்டோட வேலை அது மட்டும் இல்லை, பூண்டை ரத்தத்தை லேசாக்கி ஸ்மூத்தாக ஓட வைக்குது. அதனால் மூட்டுகளோட சின்ன சின்ன பகுதிகளுக்கும் நரம்புகளுக்கும் ரத்தம் ஈஸியாக போய் சேரும். பூண்டில் நேச்சுரல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அது இரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி சர்க்குலேஷனை பெட்டராக்கும். இதால் மூட்டுகளுக்கு நியூட்ரிஷன் நல்லா போய் சேரும். மூட்டுக்குள்ளே இருக்கிற மென்மையான படலம் மெதுவாக தேயும், மெதுவாகும். நரம்புகளுக்கு ஆக்சிஜன் சத்து சரியாக கிடைக்கும். அதனால காலில் சுறுசுறுப்பு, கையில் உணர்வு குறைஞ்ச மாதிரி நடக்கும்போது சீக்கிரம் தளர்ச்சி வர்றவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். எப்படி எடுத்துக்கணும்? காலையில் காலி வயிற்றில் 1 இல்லை 2 பூண்டு பல்லை நல்லா மென்று சாப்பிடலாம். இல்லை லேசாக நசுக்கி தண்ணியோடு எடுத்துக்கலாம். துண்டு பூண்டு சூட் ஆகலைன்னா லேசாக வறுத்தும் சாப்பிடலாம். இல்லைனா லஞ்சுக்கு பிறகு சாப்பாட்டோட சின்ன சின்ன துண்டாக சேர்த்துக்கலாம். நண்பர்களே, மூட்டு பிரச்சனைக்கான முதல் டெய்லி சிக்னல் என்ன தெரியுமா? காலையில் இருக்கிற அந்த இறுக்கம், எழுந்ததும் முழங்கால் நேராகாமல் இருக்கிறது, நடக்க ஆரம்பித்ததும் 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வலி இருக்கிறது, இல்லை மூட்டு ஜாம் ஆயிடுச்சு மாதிரி ஃபீல் ஆகுறது, இதெல்லாம் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு முக்கிய விஷயத்தோட அறிகுறி தான். அது என்னன்னா இன்ஃப்ளமேஷன் மற்றும் மெட்டபாலிக் இம்பேலன்ஸ். அடுத்தது இங்கே தான் வெந்தயத்தோட உண்மையான வேலை ஆரம்பிக்குது. வெந்தயம் சும்மா சர்க்கரைக்காக மட்டும் கிடையாது. நாம் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு வேலை செய்கிற சாப்பாடு இல்லை. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மற்றும் மெட்டபாலிக் ஃபுட்டு. உடம்புக்குள்ளே இருக்கும் வீக்கம் மெதுவாக குறையும். மூட்டுகளுக்கு பக்கத்தில் சேர்கிற கழிவுகள் டாக்ஸின்ஸ் மாதிரி சேர்ந்திருப்பது மெதுவாக கிளியர் ஆகும். அதனால் மூட்டுகளுக்கு சும்மா இல்லாமல் லைட்டாக ஈஸியாக மூவ் ஆகிற ஃபீல் வரும். எப்படி எடுத்துக்கணும்? ராத்திரி 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் வெந்தயம் ஒரு கண்ணாடி தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் அந்த விதைகளை நல்லா மென்று சாப்பிடுங்க. மேலேருந்து கொஞ்சம் தண்ணி குடித்தாலும் சரி. இப்போ வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு வேலை செய்யுது. ஆனால் அடுத்த கேள்வி என்னென்னா, இதெல்லாம் தினமும் தனித்தனியாக எப்படி சாப்பிட்றது? அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெய்லி ரொட்டீன் சொல்கிறேன். யாராலும் ஈஸியாக பின்பற்ற முடியும். காலையில் காலி வயிற்றில் எள்ளு, வெந்தயம், பூண்டு 3யுமே ஒன்றா எடுத்துக்கலாம். எப்படி? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் எள் ப்ளஸ் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஒரு கண்ணாடி தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்ததும் 2யும் நல்லா மென்று சாப்பிடுங்க. மேலேருந்து 2-3 மடக்கு அந்த தண்ணியும் குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, 2 பூண்டு பல் எடுத்துக்கிட்டு லேசாக நறுக்கி வச்சுடுங்க. 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதால் பூண்டோட உள்ள நல்ல சக்தி ஆலிசின் ஆக்டிவ் ஆகும். அப்புறம் அந்த பூண்டை வாயில் போட்டு மேலேருந்து ஊற வச்ச தண்ணியை குடிச்சிடுங்க. சில பேருக்கு காலி வயிற்றில் பூண்டு சாப்பிட்டா அசிடிட்டி, வாந்தி, மார்பு எரிச்சல் வரலாம். அப்படி இருந்தால் கவலைப்பட வேண்டாம். காலையில் பூண்டு வேண்டாம், மதியம் லஞ்ச் டைமில் சாப்பாட்டோடு சேர்ந்து எடுத்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கும் மஞ்சள், இதை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தான் எடுத்துக்கணும். 1 கப் சூடான பால் இல்லைன்னா சூடான தண்ணியில் 1/2 ஸ்பூன் முதல் 1 ஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை மிளகும் போடுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிடுங்க. ஒரு விஷயம் முக்கியம், மஞ்சள் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்.
லோக்கல் கலப்படம் கலந்த மஞ்சள் எடுத்துக்காதீங்க. பச்சை மஞ்சள் சீசனில் கிடைச்சா அது ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா முழு மஞ்சள் வாங்கி நீங்களே அரைச்சி பயன்படுத்தலாம். சில இடத்துல லக்டாங் மஞ்சள் அதிக கற்குமின் உள்ள வகை கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் மெடிசினல் பலனுக்கு ரொம்ப நல்லது. நினைவில் வச்சுக்கோங்க, இந்த ரொட்டீன் வலியை உடனே அடக்கிறதுக்கு இல்லை, இது உடம்பை உள்ளேருந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக. உடம்பு ரிப்பேர் ஆகிறது மெதுவாக தான் நடக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே முழுசாக சரியாகும். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இல்லை 40லேருந்து 50 வயசுக்கு மேலே மூட்டு வலியால் கஷ்டப்படுற யாராவது இருந்தால் இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களோட தினசரி வலிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகலாம். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற சின்ன கவனமே நாளைக்கு வலி இல்லாத வாழ்க்கைக்கு வழிகாட்டும். தொடர்ந்து பண்ணுங்கள். மேஜிக் எதுவும் இல்லை, சிம்பிளான ரொட்டீன் தான். ஆனால் சரியாக பின்பற்றினா மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த ரொட்டீனை தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள். உங்கள் அனுபவத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்றவர்களுக்கும் உதவும். இன்னும் இப்படி சிம்பிளான நம்பகமான ஹெல்த் ரொட்டீன்ஸ் வேணும்னா டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.